வணக்கம். இந்த முக்கியமான விளக்குப் பதிவுக்கு உங்கள வரவேற்கிற. இன்னைக்கு நாம கொஞ்சம் அவசரமாக கவனிக்க வேண்டிய ஒரு அரசு அறிவிப்பை பத்தி பேச போறோம். இது உங்க ரேஷன் கார்டையும் மாசம் உங்களுக்கு கிடைக்கிற அத்தியாவசிய பொருட்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால உங்க ரேஷன் பலன்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க இத முழுமையா கேளுங்க. நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன். உங்க ரேஷன் கார்டு உண்மையிலே கேன்சல் ஆக போகுதா? இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். அரசாங்கம் இப்போ இகேவைசி அப்டேட் அப்படிங்கிற ஒன்ன கட்டாயமாக்கியிருக்காங்க. ஒருவேளை நாம இதை செய்யலைன்னா நம்ம ரேஷன் கார்டு தானாகவே நிறுத்தப்படலாம். அதாவது அரசாங்க பாஷையில சொல்லணும்னா செல்ஃப் ஸ்டாப் ஆகிட நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதை ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை வர சாதாரண அப்டேட்னு நினைச்சிடாதீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க இகேவைசி பண்ணலன்னா உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது. இது ஒரு மிக கடுமையான புதிய விதிமுறை. உங்க ஆதார் விவரங்களை ரேஷன் கார்டோட இணைச்சு அதை சரிபார்க்க வேண்டியது இப்போ ரொம்ப கட்டாயம். அப்போதான் உங்களுக்கான ரேஷன் பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும். சரி, இதை செய்யாம விட்டா என்னதான் ஆகும்? முதல்ல அப்டேட் செய்யாதவங்களோட பேர்கள் ரேஷன் கார்டுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீக்கப்படும். அதனால உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற இலவச அரிசி, கோதுமை இதோட அளவு பாதியா குறைஞ்சிடும். சில சமயங்கள்ல உங்க கார்டே ஒட்டுமொத்தமா முடக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு. இத்தனை காலமா நாம வாங்கிட்டு இருந்த அடிப்படை தேவைகள் எல்லாமே பறிபோற ஆபாயம் இதுல இருக்கு. இங்க தான் நாம ஒன்னு கவனிக்கணும். அரசாங்கம் ஏன் இதை இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. நம்ம ஊர்ல நிறைய போலி ரேஷன் கார்டுகள் புழக்கத்துல இருக்கு. இதனால என்ன ஆகுது? தகுதியே இல்லாத நிறைய பேருக்கு அரசாங்கத்தோட நன்மைகள் போய் சேர்ந்துட்டு இருக்கு. இதை தடுத்து நிறுத்தி உண்மையாகவே தகுதியான பயனாளிகளுக்கு மட்டும்தான் பொருட்கள் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த இகேவைசியை கொண்டு வந்திருக்காங்க. சரி, விஷயத்தோட தீவிரம் புரிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி எளிதா அப்டேட் செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான். நீங்க மாசம் பொருட்கள் வாங்குற உங்க ஊர் ரேஷன் கடைக்கே நேரா போங்க. அங்க இருக்கிற ஊழியர்கிட்ட உங்க ஆதார் கார்டு அப்புறம் ரேஷன் கார்டு நம்பரை கொடுங்க. அவங்க அங்க இருக்கிற பயோமெட்ரிக் மிஷின்ல உங்களை கைரேகை வைக்க சொல்வாங்க. அவ்வளவுதான். வெறும் 2 நிமிஷத்துல உங்க ஸ்கேனிங் முடிஞ்சு இகேவைசி அப்டேட் ஆயிடும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? கட்டணம் 0. ஆமாங்க, இந்த இகேவைசி அப்டேட் செய்யறதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கிறது கிடையாது. இது 100% இலவசம். ஒரு பைசா கூட செலவில்லாம நீங்க பாட்டுக்கு உங்க அப்டேட்டை முடிச்சுட்டு வந்துடலாம். இத வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல பண்ண முடியாதான்னு நீங்க யோசிக்கலாம். சில மாநிலங்கள்ல ஆன்லைன்ல ஓடிபி வச்சு பண்ற முறை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இது முழுமையா வந்துருச்சாங்கிறது இன்னும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அதனால எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காம நேரடியா உங்க ரேஷன் கடைக்கு சென்று கைரேகை வச்சு அப்டேட் செய்யறதுதான் 100% பாதுகாப்பானது. அதுதான் நாங்களும் உங்களுக்கு பரிந்துரைக்கிறோம். அடுத்து குடும்பங்களுக்கான ஒரு மிக முக்கியமான விதிமுறை இருக்கு. இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, எங்க வீட்ல குடும்பத் தலைவர் மட்டும் ரேஷன் கடைக்கு சென்று ஆதார் கொடுத்து கைரேகை வச்சா போதுமா அப்படிங்கிறது தான். நீங்களும் கூட இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா உண்மை அது இல்லங்க. இங்க தான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உதாரணத்துக்கு, உங்க ரேஷன் கார்டுல மொத்தம் 4 பேர் இருக்கீங்களா? அந்த 4 பேருமே கட்டாயமா அவங்கவங்க ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு நேரா போய் பயோமெட்ரிக் பதிவு செய்யணும். குடும்ப தலைவர் மட்டும் செஞ்சா பத்தாது, அத்தனை பேரும் செஞ்சாகணும். ஒருவேளை அப்படி செய்யலைன்னா என்ன நடக்கும்? அதே 4 பேர்ல 3 பேர் மட்டும் போய் அப்டேட் பண்ணிட்டு ஒருத்தர் மட்டும் போகலன்னு வச்சுப்போம். அந்த 4வது நபரோட பேரு ரேஷன் கார்டுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீக்கப்படும். அதனால என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? கார்டுல ஆட்கள் குறைய பொருட்களோட அளவும் குறையும். இப்போ அந்த ஒரு ஆளுக்காக உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிற 1/2 கிலோ சர்க்கரை இனிமே கிடைக்காம போயிடும். சுருக்கமா சொல்லணும்னா, யார் அப்டேட் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால இன்னும் தாமதிக்க வேண்டாம். உங்க கார்டு முடக்கப்படுற நிலைமை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அரசாங்கம் எப்ப வேணாலும் இதற்கான டெட்லைன் அறிவிச்சு கார்டுகளை கேன்சல் பண்ண தொடங்கலாம். உடனே கிளம்பி உங்க ரேஷன் கடைக்கு சென்று இந்த சின்ன வேலையை முடிச்சிடுங்க. இறுதியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்க குடும்பத்துக்கான ரேஷன் நன்மைகளை நீங்க உறுதி செஞ்சிட்டீங்களா? இல்லை என்றால் இன்றே செயல்படுங்க. இந்த முக்கியமான விளக்கத்தை உங்க குடும்பத்தினர், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் உடனே ஷேர் பண்ணுங்க. எல்லாரையும் போய் ஸ்கேன் பண்ண சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு பயனுள்ள தகவலோட சந்திக்கலாம்.